எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு காலகட்டத்தில் எனக்கு போன வருஷம் ஒரு 2-3 வருஷமா வந்து என்னோட உறவுங்க ஃபுல்லாகவே என்னை பேசாமல் போயிட்டாங்க. நான் ரொம்ப புரோக்கமே இல்லாத ஒரு மாற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன், எப்படி ஆகிட்டேன், பாசமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லலாம் அக்கா ஃபோன் பண்ணி, அக்கா நம்ம டீம்ல இருக்காங்க பேசி நிறைய விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா வேசங்களை சொல்லி ஜபத்தினாலும் அநேக காரியங்கள் சொல்லி ஆறுதல் படுத்தினாங்க. என்ன சொல்றது, சிவக்கா நிறைய விஷயங்கள் எனக்கு ஒரு லீடர் மாதிரி கொடுத்து அக்கா மாதிரி நிறைய விஷயம் இப்படி இல்லை அப்படின்னா சரி பார்த்துக்கலாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் நான் அதிகாலை ஜபம்னா நான் ஜெபிப்ப தனிப்பட்ட விதத்துல அதுக்கப்புறம் அதிகாலை ஜபத்தில் கலந்து கொள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒர்ஷிப் பண்ணலாம் கற்றுக்கிறேன். நான் எப்படி ஒர்ஷிப் நடத்தணும் துதிக்கணும். அப்புறம் அம்மா தமிழமான யாருன்னு தெரியாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கையில் எனக்கு பழக்கமான என் சர்ச்சைக்கு வரவே போவேன். அதோட அந்த மாதிரி தான் இருந்து ஒரு ஐக்கியமே இல்லாமல் இருந்துச்சு. நான் ஜீசஸ் அவ்வளோ அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தாளர் கொடுத்தாரு. கடந்த நாட்கள் என் தங்கச்சியோட லைஃப்பும் கொஞ்சம் ஆயிடுச்சு. ரொம்ப இருந்தேன். இது ஆளு கடக்க பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எனக்கு சப்போர்ட் பண்ண நம்ம டீம்ல இருந்து வந்து நான் ரொம்ப ஆதரவா ஒரு கூட பிறந்தவங்க மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட்டா இருந்தேன். எல்லாருக்கும் அண்ணா அக்கா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மிஸ் பண்ணணும் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்க ப்ரேயர் பண்ணி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலும் நாங்கள் சபைக்கு வந்து 2019 வந்தோம். அதில் வந்து லீடராக எங்களுக்கு அது ஸ்ரீபாஸ்டும் பிரதரும் தான். ஆனால் எல்லாவற்றிலும் அவங்க எங்களுக்கு கூட இருந்து உடனே இருந்து எல்லா காரியங்களும் கைட் பண்ணாங்க. ஒவ்வொரு காரியத்தும் ஏதாவது பலவீனனாலும் சொல்லி ஜப் பண்ணுறது, இந்த அதிகாலை ஜபத்தை ஃபார்மேஷன் பண்ணது ரொம்ப பலனுள்ளதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு பூஸ்டை குடிச்சிட்டு போகிற மாதிரி, அதுக்கு மேலே தான் சொல்லணும். அந்த மாதிரி தேவன் அதை ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்க சிஸ்டம் மூலயமா அது வந்து ஒவ்வொருத்தரும் சஜஷன் சொன்னால் அது பாசிட்டிவாக இருக்கிறப்ப அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி அதை செய்கிறாங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அதிகாலை ஜபத்தை தபிதா சிஸ்டர் சொன்னப்போ அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு பல வேலைகள் இருந்தாலும் பல சூழ்நிலைகள் இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலையும் அவர்கள் வந்து ரொம்ப தாழ்மையாக இருந்து பொறுமையாக இருந்து எந்த இடத்துலையும் யார் என்ன சொன்னாலும் கோபப்படாமல் பொறுமையாக இருந்து தெய்வ பயத்தோடு அவர்கள் இம்மட்டும் வரைக்கும் நடத்தி வந்தாங்க. ஆனால் இது தேவன் அறிவார், எல்லாவற்றையும் அறிவார். அவர் மறைவானது ஒன்றும் இல்லை. இந்த காரியங்களையும் தேவன் அறிவார். அவர்கள் உள்ளத்தில் பேசி மீண்டுமாய் இதை தொடரும்படியாய் தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் தொடரும்படியாய் தேவன் செய்வார். அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். மது சரி, ரொம்ப சந்தோஷம். கடைசியில் எல்லாம் துக்க வீடு மாதிரி மாற்றிருக்கீங்க. அழுது கடைசி சரி, அவங்க செஞ்ச நன்மைகள் ரொம்ப ஏராளம். விசேஷமாக எங்கள் ஊழியத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒரு தலைவன் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா ஆடுங்களை மேய்க்கிறவங்க எப்பவுமே ஆடுக்கு பின்னாடி போவோம், மந்தைக்கு பின்னாடி போவோம், மந்தையை முன்னாடி அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த மந்தை எங்கேயும் செதறி போயிடுறதில்ல. அதனால் அந்த மாதிரி அவங்க நம்மளை எல்லாரும் முன்னாடி அனுப்பிச்சு நிறைய இடங்களில் வந்து லீடர்ன்றதை காமிக்கிறத விட நம்மளை தான் முன்னாடி நிறுத்தி காமிச்சிருக்காங்க. நம்ம அடையாளம் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அவங்க சர்ச்சில். மற்ற லீடர்ஸ்லாம் ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாது, நான் வந்து யூத்லேருந்தே அவங்களுக்குள்ள பயணம் பண்ணியிருக்கேன். சர்ச்சில் யூத்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன் அது பயணம் பண்ணியிருக்கேன். அதனால சர்ச்சில் இருக்க முக்கால்வாசி லீடர்ஸ் எனக்கு தெரியும், அவங்களுடைய கேரக்டர்ஸ் எனக்கு தெரியும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க தான் வந்து முன்னாடி நிறுத்தி நம்மள முன்னாடி நிற்க வச்சு அழகு பார்த்தாங்க. அதனால
ஆண்டவர் தான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி இந்த மாதிரி லீடர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னா ஒருவேளை ஆண்டவர் வந்து ஏற்படுத்தியிருக்கலாம். பட் இந்த மாதிரி குணம் இருக்க லீடர்ஸ் கிடையாது ரொம்ப அரிது தான். இதோட எங்கள் பயணம் முடியாது, அது வேற விஷயம். நாங்கள் தொடர்ந்து வந்து அவங்க ஊழியர்களுக்கெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறோம். எல்லாரையும் தான் கூப்பிடுறாங்க. அதனால இது எனக்கு வந்து ஃபேர்வெல் பார்ட்டி மட்டும் தெரியல, நார்மலாக நடக்கிற ஒரு ப்ரேயர் மீட்டிங் மட்டும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாஸ்டர் மது. ஸோ செகண்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2019